நீங்க நிச்சயம் மனசுல ஒரு கேள்விய போட்டு குழப்பிட்டுருக்கீங்க. எஸ்பெஷலி காதல் ரிலேட்டடா ஏன் இப்படி நடந்தது? என்ன ஆச்சு? எனக்கு விடை இல்ல அப்படின்னு இந்த நொடி நினைவுகள்ல அவங்க மனசுக்குள்ள என்ன எத பத்தி யோசிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எட்டி பார்க்க போறோம். இந்த பெர்சன் வந்து நீங்க நினச்சீங்க உங்ககிட்ட உண்மைய சொல்லல, இல்லைன்னா சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு நினச்சீங்க அப்படின்னா, உண்மை மெயினா வருது. அதுதான் அவங்க சொல்ல விரும்புறாங்க. பட் இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து உங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உண்மை எங்கேயும் ஓடி போகல. இந்த பர்சன் வந்து எங்கேயும் வந்து போகிற ஐடியாவும் இல்லை. உங்ககிட்ட உண்மையை சொல்ல வருவாங்க. அவங்க எடுத்தோடனே அவங்க அதை சொல்லியாச்சு. என்றைக்கு இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லுவேன். சரியான நேரம் வரும்போது அதை நான் கண்டிப்பாக செய்வேன். இந்த பர்சன் வந்து ஒரு போராட்டத்துக்கு இடையில இருக்காங்க. இட்ஸ் லைக் போரோட இடையில இருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு தூது விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் அ மெயின் இஷ்யூ. அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்யூச்சர் எனர்ஜி, இது வந்து ஹார்ட். ஸோ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் சூழ்நிலை. நான் சொன்ன மாதிரி போரோட இடையில இருக்காங்க. ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு அவங்கள சுற்றி. அவங்க சொல்கிறாங்களா அதான்னு பார்க்கலாம். ஃப்யூச்சர் எனர்ஜி பாருங்கள், அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இதை வந்து அவங்க வெளியில் காட்டிக்கல, ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க. உங்களோட இருந்த நொடிகள், உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம், உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 2 ஃபெமினின் எனர்ஜி உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் அ 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது, உங்ககிட்ட வராமல் இருக்கிறது, மேபி இது ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா இது வந்து காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்களை பிளாக் பண்ணுறாங்க. உங்களை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த விதமான குழப்பமும் இல்லை. அவங்க தான் நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட இதுதான் சொல்ல விரும்புகிறாங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டெல் யுவர் செல்ஃப் தட் யூ டிசர்வ் டு ஃபீல் ஜாய்ஃபுல். யூ கேன் அலோவ் ஜாய் இன் டு யுவர் லைஃப் ரெகார்ட்லெஸ் ஆஃப் த சர்க்கம்ஸ்டான்சஸ் யூ கரண்ட்லி ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப உங்கள் மேலே அக்கறை இருக்க பர்சன். அவங்க உங்ககிட்ட இல்லை, வரல அப்படிங்கிறதுனால மனசுடைஞ்சு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷத்தையும் உன்னோட அந்த லைட் ஹார்ட்டட் எனர்ஜியும் இழக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. கண்ணை மூடி நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க, ஐ டிசர்வ் டு ஃபீல் ஜாய்ஃபுல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை டைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ரீடிங் அப்லோட் பண்ணியிருப்பேன். இட்ஸ் லைக் சொமேட்டிக் ஹீலிங். அதாவது பாடி நீங்கள் ஹீல் பண்ணிங்க அப்படின்னா பாடியில் நம்மளுக்கு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கும். காதல் பேசலை, காதல் விட்டுட்டாங்க, இல்லை அபேண்டன்மெண்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் சில விஷயங்கள் நடக்கும். கார்டிசால், அதான் நம்ம எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுற ஒரு சென்டர்னு வச்சுக்கலாம். இட்ஸ் லைக் அ ஸ்டெராய்டு நம்ம பாடி சுரக்கும். அதை எப்படி ஹீல் பண்ணால் உங்கள் யூனியனை, உங்கள் காதலை வந்து ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு தான் ஒரு சீரியஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. தான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ நிச்சயமாக அந்த வீடியோவை பாருங்கள். அதில் வந்து உங்கள் ட்ரிகர் பாயிண்ட்ஸை பொறுத்து உங்கள் பர்சன் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, நீங்கள் எதை ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சு அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, நிச்சயமாக உங்களுக்கு வந்து ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செல்லமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சரண்டர். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அட் டைம்ஸ் வி மஸ்ட் சரண்டர் த ஓல்டு பிஃபோர் சம்திங் நியூ கேன் என்டர் அவர் லைஃப்ஸ். லெட் கோ அண்ட் ஆல் வில் ஒர்க் அவுட். பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க, இப்போ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, காதல் வர்றது வரல, எதுவாக இருந்தாலும் சரி, பழசு போனால் தான் புதுசு வரும். இந்த பர்சன் வந்து நான் தான் சொல்கிறேனே, ஒரு போரோட இடையில இருக்காங்க. பழசை வந்து விட்டுட்டு வர உங்ககிட்ட உங்களை நோக்கி வர, இந்த புது வாழ்க்கைக்கு வர போராட்டத்தில் இருக்காங்க. இது போராட்டத்துக்கூட இடைப்பட்ட காலம். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட எதுவும் அவங்க பெருசாக சொல்ல முடியாது. தே கான் கிவ் யூ எனி ப்ராமிஸ். எக்ஸ்ப்ளனேஷன் நிச்சயமாக உங்ககிட்ட உங்களுக்கு வந்து சேரும். அது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க கொடுத்துருவாங்க. கவலையப்படாதீங்க, இதுதான் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அதில் வந்து உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் தேவையில்லை. இப்போ நீங்கள் தான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கீங்க. உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், லவ், பாட்டம் டேக் எனர்ஜி, அது ரெண்டுமே வருது. காதல் தான் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு. காதலை சுற்றி நிறைய நடந்துட்டுருக்கு. உங்கள் காதலை பிரிக்கிறதுக்கு நிறைய சதி போயிட்டுருக்கு. அதனால தான் இவ்வளோ போராட்டங்கள். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அவங்க வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்க இந்த ரீடிங் மூலம். எல்லாமே பாசிபிள் இஃப் யூ ட்ரஸ்ட், இஃப் யூ பிலீவ். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், திரும்ப திரும்ப பாசிட்டிவ் எனர்ஜியில் இருங்க அப்படின்னு. உங்கள் பாடியை ஹீல் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுற்றி இருக்க விஷயங்கள் வந்து ஹீல் ஆகும். இட்ஸ் நம்ம பாடி தான் வெசல். நம்ம வெசல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. காதலாகட்டும், நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், ஃபஸ்ட் ஹீல் யுவர் பாடி. அதுதான் வந்து கீ. அந்த கீக்கான சீரியஸாக நான் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கோ அண்ட் வாட்ச். நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்க உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய வந்து ஹலோ மண்டே. ஸோ மண்டே இந்த பர்சன் உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
such a sweet person. So something will happen on Monday. எந்த மண்டேன்னு நான் நாட் ஷோர். நான் முடிஞ்சால் வந்து அது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா பார்க்குறேன். பிரபஞ்சத்துக்கு கேட்போம். ஆனால் ஒரு மண்டே இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ கவலையப்படாதீங்க. திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் அ மண்டே. ஆன் மண்டே. ஐ லவ் யூ டு த மூன் அண்ட் பேக். உங்களை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஜெட்டு வச்சு மேலே போய் கீழே வர அந்த தூரம் வரைக்கும் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காதல் அவங்களோட மனசில் எங்கேயும் ஒட்டின்னு இருக்கு, எப்போவுமே இருக்குது. உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எல்லாமே பாசிபிள் அப்படின்றாங்க. ஸோ கவலைப்பட வேண்டான்றாங்க. சரண்டர். எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் சரண்டர் அப்படின்றாங்க. அவங்க பார்த்து பண்ணுறாங்க. தே வில் டேக் கேர். ஸோ வேறு ஏதாவது விஷயங்கள் அவங்க மண்டையில் ஓடிட்டுருக்கா? உங்கள் மனசில் இருக்க கேள்விக்கு எதாவது விட சொல்கிறாங்களா? உங்களை மிஸ் பண்ணுறாங்க. 7 of Cups. ஆனால் இது வரல. மேபி இந்த பர்சனுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணலாம். பட் இந்த பர்சன் அதுக்குலாம் இன்ட்ரெஸ்டடே இல்லை. மேபி இது ஏதாவது காமிக் எனர்ஜி ட்ராப்பில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அதிலலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட். சாயம் எழுத்து போச்சு. டவர் நான் சொல்லலை. அவங்க ஏதோ ஒரு போருக்கு நடுவில் இருக்காங்க. போரே நீங்கள் தானா? கம்யூனிகேஷன். ஸோ அவங்களுக்கு பயம். டவர். நீங்கள் விட்டுட்டு போவீங்க அப்படின்னு அவங்க நினைக்கல. த டவர் அண்ட் 8 of Cups. நீங்கள் விலகி போனது தான் அவங்களுக்கு ஷாக்கே. பெரிய ஷாக். நீங்கள் போவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் நீங்கள் இந்த ட்ராமாலாம் வேலைக்காகாது. எனக்கு சந்தோஷம், என்னோடய பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். உங்களால் வந்து இஃப் யூ கான் ஸ்டாண்ட் அப், இஃப் யூ கான் ஃபைட், நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? குட் பை அப்படின்னு கிளம்பிட்டீங்க. உங்களோட சந்தோஷத்தை நோக்கி போய். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சன் கார்டு. அதுதான் அவங்க ஜாய் தான். இங்கே பிரபஞ்சமாக தான் சொன்னாங்க. அவங்களும் சொல்கிறாங்க உங்களோட யூ டிசர்வ் டு ஃபீல் ஜாய்ஃபுல். அதுதான் நீங்கள் நினச்சிங்க. உன்னோட இருந்தால் என்ன இப்போ எப்போ பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது. இட்ஸ் லைக் ஃபேமிலி ட்ராமா. இப்போ யாராவது இந்த மாதிரி பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஹேண்டில் இட். அதுக்காக நீங்கள் காதலை வந்து விட்டுட்டு போகிறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ரைட் அப்படிங்கிறத அவங்களோட தாட். இதுதான் மார்னிங் ரீடிங் எனர்ஜியும். ஸோ சம்திங் ஏதோ மிஸ் பண்ணுறேன். வாட் இஸ் தட்? பிரபஞ்சம் என்னவோ சொல்ல விரும்புகிறாங்க. ஐ கான்ட் கெட் இட். கம்யூனிகேஷன். ஸோ இதுதான் உங்களோட ட்ரிகர் பாயிண்ட். இங்கே பாருங்கள். 7 of Swords எனர்ஜி. உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க பாஸ்டில். அது அவங்க துரோகம் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. மேபி இந்த பர்சன் ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கலாம். இல்லைனா வந்து உங்களை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் நீங்கள் ஆப்ஷனா அப்படின்னு ஸ்பெல்லிங்கை முடிக்கிறதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க. ஐயா நீங்கள் ஒரு மாதிரி கெத்தாக சொல்லுங்க. நான் யார், என் லெவல் என்ன, ஆப்ஷனா அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டீங்க. அதுதான். ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்டில் இந்த பர்சனை பற்றின ரகசியம் தெரிஞ்சிருக்கு. ஸோ யூ வாக்ட் அவே. 7 of Swords எனர்ஜி. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க மண்டை ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்கள் காதலோட ஆழம் என்ன, இந்த காதல் எவ்வளோ வேல்யூபிள். இப்போ சொல்லுங்கள், காமிக்கா ஆப்ஷனா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நோ பேபி, நோ ஆப்ஷன். இங்கே பாருங்கள், வலி, வேதனை. யூ ஷுட் வாட்ச் மார்னிங் வீடியோ. இவங்களுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் லைக் பாடியெலாம் வந்து ஏகப்பட்ட வலி. நீங்கள் இட்ஸ் லைக் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. அது நினைக்கும் போதெல்லாம் அவங்க மனசு வந்து உடஞ்சி போகுது. சுக்கலாக ஒவ்வொரு தடவையும் இட்ஸ் லைக் இறந்து பிறக்கிறது அப்படின்னா என்னங்கிறத அவங்க இப்போ தான் அனுபவிச்சுட்ருக்காங்க. 10 of Swords. இந்த வலிக்கு ஒரு முடிவு வேணுன்றாங்க. என்னால் இனிமேல் இந்த வலியை கோ த்ரூ பண்ண முடியாது. ஐ வாண்ட் யூ, ஐ வாண்ட் லவ். ஏன்னா இப்போ இந்த காதலோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக் ஸ்கை ராக்கெட் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப அதீதமாக இருக்குது. ஸோ இவங்களால் இப்போ காதலை மறக்க முடியாது. உங்களையும் மறக்க முடியாது. இந்த காதலை விடவும் முடியாது. தடைகள் இருக்கா? ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். அவங்க இந்த தடைகளை உடச்சி வருவாங்க. ஏன்னா நம்ம பார்த்தது பாட்டம் டெக் எனர்ஜி, கிங் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. ஸோ தடைகள் எதுவாக இருந்தாலும் தடைகளை தாண்டி வருவாங்க. ஹலோ மண்டே, புது ஆரம்பம். மேபி வித்தின் அ வீக் நீங்கள் இந்த பர்சன் கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். இட்ஸ் லைக் 7 days. இப்போது இன்றைக்கி நான் இதை அப்லோட் பண்ணுவேன். இட்ஸ் லைக் இட்ஸ் இஸ் கோயிங் டு பி லைவ் ஆன் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனா சாட்டர்டே சண்டே 2 நாள் தான். மேபி இந்த மண்டே இல்லைனா நெக்ஸ்ட் மண்டே. ஜஸ்ட் மார்க் திஸ். மண்டே வந்து ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பாருங்க. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து முடிவு வேணும். முடிவு
நோக்கி தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து அசால்ட்டாக ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. மல்டி டாஸ்கிங் தான், ஒரே ஹை வைப்பில் இருக்கீங்க நீங்கள். இட்ஸ் லைக் நீங்கள் நடந்து போனது வந்து சும்மாலாம் இல்லை. நீங்கள் நடந்து நேராக போயிட்டீங்க. இட்ஸ் லைக் ஐ டிசர்வ் ஹாப்பினஸ். உன்னோட இருந்தால் எனக்கு வந்து பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. இட்ஸ் லைக் நோ நோ நோ, ஐ வாஸ் இன் டினையல். இந்த பர்சன் வந்து இனிஷியலாக வந்து உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். ஐ கேன் அட்ஜஸ்ட். அப்புறம் வந்து காமிக் எனர்ஜி வந்து வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய ட்ராமாலாம் போட்டு பார்த்துருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் வாக் அவே பண்ணதான். அந்த எனர்ஜி, பவர், அதுதான் இங்கே பெரிய வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்கள் துரத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிருக்கும் கதை. இந்த 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் சரியான விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. பிரபஞ்சம் அதை தான் சொல்கிறாங்க. திரும்பியே பார்க்காம போயிட்டு வருவாங்க. ஐ விஷ் ஐ குட் ஹேவ் டன் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. நான் சொல்லலை. அவங்க நினைக்கிறாங்க, இப்போது நான் வந்து இந்த காதலையும் உன்னையும் இந்த சூழ்நிலையை நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிறதான் வந்து உள்ளே ஒளிஞ்சிட்ருக்க விஷயம். மன்னிப்பு கேட்க வரத்துக்கு தான் வந்து தடைகள் இருக்குது. நிச்சயமாக தடைகளை தாண்டுவாங்களன்னா 100% நிச்சயமாக தாண்டி வருவாங்க. இட்ஸ் லைக் இந்த பர்சன் அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜியில் இருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள்னு சொல்கிறாங்க. உங்களை இழக்க இனி அவங்க தயாராக இல்லை. அதுதான் இந்த ரீடிங் மூலம் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. நீங்கள் வாக்கவே பண்ணீங்க. நீங்கள் ஆப்ஷன், ஐ மீன் இந்த பர்சனுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா? பார்க்கலாம். 8 ஆஃப் கப்ஸ். திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா காதல்? இதை மன்னிச்சு நீங்கள் திருப்பி எடுத்துப்பீங்களா, இல்லை யூ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் மூவ்ட் ஆனா? சரி, நானே கேட்கல, நானே எடுக்கல. வா, 6 ஆஃப் கப்ஸ். பாஸ்ட் லவ், பாஸ்ட் கனெக்ஷன். எஸ், 6 ஆஃப் கப்ஸ். இங்கே பாருங்கள், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். உங்களுக்கு இது வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ இந்த வேதனையான சூழ்நிலை உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. இது ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்கள் வாக்கவே பண்ணனால. இட்ஸ் லைக் ஃபயர் தான் அங்கே. ஏஸ் ஆஃப் சோர்ஸ், கிளாரிட்டி வருது. கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே பதில் வரும். இனிமேல் நீங்கள் வந்து மூஞ்ச சுளிக்க கூட தேவையில்லை. அந்த மூஞ்சில் இந்த சுணக்கம்னு சொல்லுவாங்க மாதிரி, அந்த ரேகையை காமிச்சிங்கன்னா போதும், அங்கேருந்து பதில் அப்படியே அருவியாக வரும். ஏன்னா இனிமேல் ஏதாவது பண்ணி சொதப்பி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த பயம் அந்த பர்சனுக்கு வந்து இட்ஸ் லைக் வேறு லெவல் ஆஃப் பயம் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, யூ ஆர் இந்த ரைட் பாத். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.